தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே என்று திருமூலரே சொல்கிறார். அந்த பேரின்பத்தை அடைந்து கொண்டு இறைவனில் மயங்கி கிடக்கிறார்களே, அவர்கள் பெற்ற இன்பத்தை எப்படி சொல்ல முடியும் என்று அந்த திருமூல தெய்வமே சொல்லும் பொழுது பேரின்பத்தை விளக்க முடியுமா? அப்படிப்பட்ட பேரின்பத்தை அருளுகின்ற மலை போன்ற உயரமான பண்புகளை உடையவனே, உன்னுடைய பாதங்களை போற்றி வணங்குகிறோம். அதான் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இந்த ஒரு வரியவே இன்னும் மிகவும் சொல்ல தோன்றுகிறது. ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி சொல்கிறேன். ஆறாத இன்பம் என்றால் தெவிட்டாத இன்பம், அது பேரின்பம் என்பதை நாம் உணர வேண்டும். பேரின்பம் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும். ஆகா, என்ன அற்புதமான வரி! ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி.